வீடியோவில் வந்து நம்ம 9th லெசனில் இருக்கிற 1 மார்க்கை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 14.4 Z டிவைட் பை V ஆம்ஸ்ட்ராங் தான் இதுக்கான ஆன்சர். ஆனால் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ நீங்கள் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதா, நீங்கள் இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 14.4ன்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீவான் மாதிரி ஞாபகம் வச்சு, ஜீனா ஜெட், அதுக்கப்புறம் வந்து வீன்னு வர மாதிரி ஞாபகம் வச்சு ஜீவா, அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா இந்த ஜெட் வந்து ஃபஸ்ட்டு வரணும், இந்த வி வந்து செகண்ட் வரதான் ஆன்சராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜனோட சிம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H2ன்னு இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் மாற்றி ஃபஸ்ட்டு வந்து 2 போட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் H வந்து ஸ்மால் ஹெச் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ 2H வந்து எந்த ஆப்ஷனில் வருதோ ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் 2H இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2H டிவைட் பை பை தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஹைட்ரஜனா H2, அப்போ H2 எதில் ஆப்ஷனில் வருதோ ஸோ அதுதான் ஆன்சர்னு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது இந்த H லைக் ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ H லைக்னா வந்து நீங்கள் H3 மாதிரியும், அப்படி இல்லைனா H லைக்னா HHHன்னு நீங்கள் 3 டைம் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர்வாக நம்பர் 1 2 3 4ன்னு வரணும். ஆனால் 3க்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ வந்து அந்த 3 வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கின்னு நீங்கள் ஆன்சர் வந்து சின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ H லைக்னா HHHன்னு ஞாபகம் வச்சுக்கினாலும் சரி, அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பரில் ஆர்டர்வாக 1 2 2 4ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 1 2 3 4 வர மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அப்போ இந்த 2 வந்து வராது, அங்கே 3 வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 தான்ங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 ஆர்பிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3னா நீங்கள் வந்து 1 2 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன்னா வந்து நம்ம H2, அப்போ இந்த நம்பருக்கு மேலே வந்து பவரில் 2 2 இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். அப்போ 1 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 1 வரும், 2 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 4 வரும், அதே மாதிரி 3 ஸ்கொயரோட மதிப்பு வந்து உங்களுக்கு 9 வரும். ஸோ அப்போ 1 4 9 எது வருதோ அதுதான் ஆப்ஷன். ஸோ அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1:4:9 தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். த சார்ஜ் ஆஃப் கேத்தோட் ரே பார்ட்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் காமனாகவே கேத்தோட் ரேனா வந்து நம்ம நெகட்டிவ் ரேன்னு சொல்லுவோம், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ கேத்தோட் ரேக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெகட்டிவ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ கேத்தோட்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் இதுக்கு எதுவும் ஷார்ட்கட் வேணால் நீங்கள் டேரெக்டாகவே கேத்தோட் ரேனா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பியை வந்து எழுதிருங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜே தாம்சன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜேனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜே வந்து 1 மாதிரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வர ஜே வந்து பார்த்தீங்கன்னா 7 வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துருங்கிற ஆன்சரில் வந்து எந்த நம்பர் வந்து உங்களுக்கு 1.7 அப்படின்னு வருது, ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 × 10⁻11 கூலும் kg⁻−1 இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 வேறு நம்பர் இருக்கும். ஸோ அப்போ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1.7 × 10⁻11 கூலும் kg⁻−1. ஸோ இந்த ஜே தாம்சன் இந்த ஜே வந்து ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க. ஜேனா வந்து ஃபஸ்ட்டு ஜே 1, அடுத்த டாட் வச்சு அடுத்த ஜே வந்து 7 மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 1.7 எது வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். இங்கே ரீட் பண்ணும்போது நீங்கள் n = 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம n = 2னா n பவரில் வந்து நீங்கள் 2 போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் வந்து நீங்கள் என்ன ஆன்சர்னா 4ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ எந்த கொஸ்டினில் வந்து ஸ்டார்டிங் வந்து 4ன்னு வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4:9:36 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு தாள் என்ன கன்ஃபியூஷன் ஆகுனா, நம்மளுக்கு இந்த 1:4:9 வந்து ஒரு தாள் ஆன்சராக வருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆர்பிட்டான்னு இருக்கும். அப்போ அங்கே 1 2 3 மாதிரி ஞாபகம் வைக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்கறனால நீங்கள் 2 ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். புரியுதா? இந்த கொஸ்டினே பாருங்கள். ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு 1:4:9 தான் வரும். அதே மாதிரி 4:9
9:36 வந்து வராது. அப்போ இது வந்து ஆன்சர் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4:9:36 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து வராது. நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது இந்த RNங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஸ்மால் என்னங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து RN வரணும். ஸோ அடுத்தது வர்றது வந்து NN வரணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் நம்மளுக்கு RN டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு NN இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி RN டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு R அடுத்தது வந்து N வரணும். ஸோ அப்போ RN டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N நீங்கள் எழுதிக்கணும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ALங்கிற வார்த்தையும் CUங்கிற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு வார்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 4 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எது 4ல் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4.8 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டினுக்கு ஸோ இந்த 3.6 ஃபெர்மி த அப்ராக்சிமேட் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3.6 வந்து அப்ராக்சிமேட்னா 3.6 வந்து வராது. அப்போ அந்த 3.6க்கு வந்து நியரஸ்ட்டாக இருக்கிறது வந்து தான் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் 3.6னா நீங்கள் 4.8 ஞாபகம் வச்சு ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சர்ஃபேஸ் வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா 2 மாதிரி வரும். அப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு 2 வரணும். ஸோ அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 3 வரணும். அப்போ எதில் வந்து பவரில் 2/3 வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் ஏல தான் A/2/3 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A/2/3 தான் இதுக்கான ஆன்சர். புரியுது? அதே மாதிரி இன்னொரு ஷார்ட்கட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 2க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு 3 வரணும். அது கரெக்டாக இருக்குது. ஆனால் 1க்கு அப்புறம் வந்து 2 வரணும். ஆனால் 3 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அதே மாதிரி 4க்கு அப்புறம் 5 தான் வரணும். ஆனால் 4க்கு அப்புறம் 3 வரதுனால இதுவும் வந்து கிடையாதுன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி டி ஆப்ஷன்லையும் பாருங்கள் 5க்கு அப்புறம் 6 தான் வரணும். ஆனால் 5க்கு அப்புறம் 3 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ 2க்கு அப்புறம் 3 வருது. அதுதான் ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் A/2/3 இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த எல்ஐங்கிற லெட்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த எல்ஐ வந்து நியரஸ்ட் இல்லைன்னா எல்ஐ இப்படின்னு வரும். ஸோ அப்போ எல்ஐன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதில் வர நம்பர்ஸில் வர ஒரு சென்டென்ஸ் அதாவது லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐன்னா அது FI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு வந்து V மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ FIVனா 5ன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங் 5 வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ அப்போ எல்ஐ 2 டைம் வந்துச்சுன்னா அது 5ன்னு ஞாபகம் வச்சுட்டு அப்போ 5 வரதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் இதுக்கான ஆன்சர். நம்ம 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் லாஸ்ட்டாக வரதில் ஒரு மைனஸ் மாதிரி வரணும். அதே மைனஸ் வந்து நம்மளுக்கு நம்பரில் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நடுவில் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து மைனஸ் மட்டும் இருக்குது, டிவைடில் வருது. அதே மாதிரி ஆப்ஷன் பிலையும் வந்து ப்ளஸ் இருக்குது, டிவைடில் வரல. ஆனால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி ஆப்ஷனில் ஸோ இங்கே ஒரு மைனஸ் வருது, டிவைடில் வரதை வந்து இந்த டிவைடை வந்து ஒரு மைனஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ 2 மைனஸ் வருது அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ வந்து 12th ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதே மாதிரி ஆப்ஷன் டியும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் வருது, இங்கே வந்து மைனஸ் வருது. ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் வருது ஆன்சர் கிடையாது. உங்களுக்கு மைனஸ் மாதிரி முன்னாடி வரணும், அதே மைனஸ் வந்து டிவைடில் வந்து வரணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜட்னுங்கிற நம்பரையும் இந்த 2ங்கிற நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஜட்டு அதுக்கப்புறம் 2 வர நம்பர் எது வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பியில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் A-Z-2 டிவைடட் பை Z-6. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற லெட்டர் வந்து ஜட் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வர நம்பர் வந்து அந்த ஜட் மாதிரி இருக்கிற ஒரு நம்பர் மேக்ஸ் நம்பர் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜட் மாதிரி என்ன இருக்குன்னா 2 இருக்கும். அப்போ ஜட்டுக்கு அப்புறம் 2 வரது தான் இதுக்கான ஆன்சர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா B will decay at faster rate than A.
இதுக்கு வந்து நீங்கள் பிடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டினா, ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேபிட்டால் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து பாதியாக குறையும்னா நீங்கள் பிடிக்குனால குறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பிடி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ வந்து பினா வந்து பி வில், டினா வந்து டிகே அட் பாஸ்டர் ரேட் தென் ஏங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி n0/√2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த t = 1/2 t 1/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸோ நீங்கள் 2னா ஃபஸ்ட்டு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1/2 வந்து பவரில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1/2 வந்து நம்ம ரூட்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா √2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஆன்சரில் எதில் வந்து √2 வருதோ ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் நம்மளுக்கு √2 கொடுத்துருக்காங்க. அப்போ 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி n0/√2 தான் இதுக்கான ஆன்சர்.